ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி வந்து வர வியாழக்கிழமை மே 7ஆம் தேதி வர்றது. அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசும் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற நான் டிப்ஸ் இது தான். வீடை நீட்டாக நீங்கள் அந்த அன்னைக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் போதும். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வர்றது, அதுவும் பௌர்ணமி தினத்தில் நம்ம என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருஷக்கணக்கில் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக குபேர பூஜை பண்ணணும். கலசம் வச்சு பண்ணால் ரொம்பவே விசேஷம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அது எல்லாமே நமக்கு அவைலபிளாக கிடைக்குமான்றது தெரியல. அதனால் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் அதில் தண்ணி விட்டு நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து குபேர பூஜை அந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். குபேர கோலம் போட்டு அந்த கட்டம் போட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்டிக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் வச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திர அன்னம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். சித்திர அன்னம்னாலே கலர்ன சாதம், வெரைட்டி ரைஸ். அதனால் எந்த ரைஸ் உங்களால் முடியுதோ அந்த ரைஸ் நீங்கள் வந்து பண்ணி அந்த அன்னைக்கு வந்து நிலாச்சோறு சாப்பிட்றது வழக்கம். அது வந்து இப்போதைக்கு சூழ்நிலைக்கு கூட்டம் கூடாமல் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பால் விட்டு ஏதாவது பாயாசம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. வடை பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணி நெய்வேத்தியம் வைக்கலாம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அம்பாள் பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் சித்திரகுப்தர் வந்து பிறந்த தினம் அந்த அன்னைக்கு தான். அவருக்கும் பூஜை பண்ணுவாங்க. உங்களுடைய வழக்கம் என்னவோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி யாருக்காவது வச்சியும் கொடுக்கலாம். அது முடிஞ்சால் பாருங்கள். பூஜை முடிஞ்சதும் கண்டிப்பாக வந்து ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்து நீங்கள் அது கொஞ்சமாக கோலத்தில் நம்ம விட்டுட்டு 1 ட்ராப் 2 ட்ராப் அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல நீங்கள் விட்டுறணும். செடியில் கூட நீங்கள் விட்டுடலாம். அந்த அன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் இப்போது குடும்பத்தோடு இப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிட முடிஞ்சால் அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மாடியில், அதுவும் மாடியில் கொஞ்சம் அந்த விலகல் எப்போவுமே நீங்கள் கடைப்பிடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னும் நீங்கள் வேண்டிண்டு எல்லாரும் அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் உட்காந்து இந்த அன்னைக்கு பற்றி என்னென்ன விசேஷம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.